இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த காரணம் வந்தாலும் சரி குவிட் பண்ண போகிறதா இல்லை. அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் இதுக்கு முன்னாடியே 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி நான் வார்ம் அப் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இல்லையா. சும்மா ஒரு ரூம் இருந்தால் போதும், வீட்டில் ஒரு ரூம் இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வார்ம் அப்பும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சுடரும் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப மலிவு விலையில் ஒரு ஏர்பாட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பாக்ஸில் இருக்கிற சீரியல் நம்பரை வச்சு சரி வாரண்டி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பொதுவாகவே இந்த சீலை பிரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக பிரியுங்க, சூப்பராக பிரியும். ஆனால் இதில் வந்து என்னடா இது சரி இதை ஒட்டி வச்சுருந்தாங்க. சரி பரவாயில்ல என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது சீரியல் நம்பர்லாம் பக்காவா பச்சக்குன்னு மேட்ச் ஆச்சு. மேட்ச் ஆனது டிவைஸ் நம்பர் வந்துச்சு, அதான் டகால்னு வந்துருச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணா நாட் யுவர் ஏர்பாட்ஸ் அப்படின்லாம் கூட வருது. ஒரிஜினல் சீரியல் நம்பர் வச்சிருந்தவன் தான் மாசு, அவனுக்கு போயிருக்க நோட்டிஃபிகேஷன். ஓ அவன் பாக்கெட்லேயே கிடக்கும். நம்மளது யார் யூஸ் பண்ணா? நம்ம இப்போ யார் யூஸ் பண்ணுவா? இல்லை என்னன்னா ஒரு ரெப்ளிகாவை பண்ணியிருப்பானுங்க தெரியலையே. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்குடா. ஒரு ரெப்ளிகா விடு, எனக்கு வேற ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. எந்த மாதிரினா, அன்னைக்கு யாரோ என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அப்போ இந்த கேலக்ஸி பட்ஸு இந்த மாதிரியான பிக்சல் பட்ஸ் இதுக்கெல்லாம் கூட டூப்ளிகேட் வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சிப் வச்சு நானே பார்த்துருக்கேன். அந்த சிப்பு லெவல் டேட்டா எடுத்து எதுக்கு சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணி பல மாதம் ஆகுது ப்ரோ, இப்போ எதுக்கு ப்ரோ எனக்கு வந்து உங்கள் பட்ஸ் இங்கே நியர்பையில் இருக்குன்னு வருது அப்படின்னு கேட்குறாரு. 3 வருஷம் கழிச்சு. அப்போ அது மாதிரி தான் சிப் லெவலில் எடுத்து பண்ணி ஏதாவது இருக்கும் போல. உங்கள் பட்ஸ் நியர்பைலையா? என் பட்ஸ் தான் செத்து போய் நானே புதைச்சிட்டேனே அப்படி இருக்கு. கரெக்டு தான். சரி இது பாருங்களேன், இது வந்து ஒரிஜினல், இது டூப்ளிகேட்ல எப்படி இருக்குன்னா, இங்கே தொட்டு பார்த்தா ஒன்றும் தெரியல. இது நல்லா ரைஸ்ட் எட்ஜ் செம்மையாக இருக்கு. அந்த பட்ஸ் ரெண்டுமே தனியாக தெரியுது. அந்த பிளான்ட்ஸ் வர்சஸ் ஜோம்பிஸ்ல வர மாதிரி அந்த பீன்ஸ் இது பட்டாணி துப்புமே அந்த மாதிரி இருக்கு. நல்ல தெரியுது. ஆனா மீதி இடங்கள்லாம் வந்து இன்னொன்று நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா இந்த டீட்டெயில்ஸ். அது ஓகே. டேய் நேடே இது ரைஸ் தான் இருக்கு டூப்ளிகேட்ல என்னடான்னா ப்ரீமியமா இருக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? அவன் இதை காப்பி அடிச்சிருந்தா கூட உருப்படியாக இருந்திருக்கும் போல. சரி எப்படி இருந்தாலும் காப்பி ப்ராடக்ட்டு. அப்புறம் என்ன பண்ண, ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. ஓப்பன் பண்ணா உள்ளேயும் என்னடான்னா அப்படியே நச்சுன்னு அவன் நம்மளால பில்லு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இது பாருங்களேன், அதே தான் இருங்க எடுக்கிறேன். அதுக்குள்ள என்னென்ன பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கூட இருக்குது. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கான். அப்படியே அச்சு பிசுறாமல் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பட்ஜ் பிரைடட் கேபிள் தான் இருக்கலே அல்டி. ஆமாம் பிரைடட் கேபிள், ஆனால் தப்பான இடத்துல இருக்கு. அதுல எந்த இடத்துல இருக்கு? நான் இன்னும் கேபிளே எடுக்கலங்க அப்படி வாங்கினதுல இருந்து. ஸோ அப்போ மொத்தம் அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா பண்ணியிருக்கான். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸை நீ கண்டிப்பாக நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் அதனால 16 Pro Maxல இதையும் அதையும் ஒரிஜினல் நீ ஆல்ரெடி லிசன் பண்ணி ஒரு ட்ராக் லிசன் பண்ணி இப்போ சும்மா உன் மெமரியில் வைக்கிறதுக்காக அதே ட்ராக்கை இதுலேயும் நீ லிசன் பண்ணணும். ஓகே சரியா? மற்றபடி காப்பினா பார்த்ததுலயே கும்பகோணம் டிகிரி காப்பி மாதிரி ஒருத்தர் அடிச்சான்னா அது இவன் தான். இந்த சாங் வந்து இந்த ஆரோனிக்ஸ் லவுடுன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் டெஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த ஆடியோ தான் ப்ளே பண்ணி பார்ப்பார். நல்லா ஒய்டாக இருக்கும். அதான் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. சரி அப்போ அதை எடுத்து பொட்டிக்குள்ளே போடு. அப்போ அதை எடுத்து பொட்டிக்குள்ளே போடு. பட்ஜு கூட தெளிவாக பண்ணியிருக்கான். 2nd ஜென்ரேஷன் எக்ஸாக்டாக. சரி பேரிங் வந்து இப்படி எடுத்துட்டு பேரிங் பண்ணா பின்னாடி இப்படி போட்டு அழுத்தணுமா பேரிங்க்கு? ஓப்பன் பண்ணி நார்மலாக ஓப்பன் வந்துருச்சு. கனெக்ட் கொடுத்துட்டேன், ஆயிடுச்சு. இல்லையா டூப்ளிகேட் ஏர்பாட்ஸியா? அப்படியே ஒரிஜினலாக இருக்கு. வந்துருச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வருது பத்தில. ஆமாம் இதெல்லாம் சிவபரணி ஏர்பாட்ஸ் பத்தியா? என் ஏர்பாட்ஸை நீ எப்படி எடுத்த? உன் பேக்கெட்டில் இருக்க ஒரிஜினல் மாதிரியே காட்டுது. உன் பேக்கெட்டில் இருக்க ஒரிஜினல் தூக்கி ஓடிடுவேன் நான். இப்போ தான் வந்து விஷயமே. இந்தா இப்போ ஒன்று ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன். நான் என்னோட ஏர்பாட்ஸை கேட்கலன்னா இதை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு இது அதுதான். ஏன்னா நம்ம யூஸ்வலாக இந்த 200-300 ருபீஸ் ஏர்ஃபோன்ஸில் இருக்க மாதிரிலாம் இல்லை. ஆடியோ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் எங்கே நல்லா தெரியுதுன்னா, இப்போ இந்த வோக்கல்ஸ் வந்து இப்போ நான் கேட்ட பாட்டுமே அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் வோக்கல்ஸ் இருக்கிறது தான். ஏன்னா ஃபீமேல் வோக்கல்ஸ் தான் வந்து அந்த ட்ரிபிளை கட்டும். இது அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு இடத்துல அட்டினியூட் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் அந்த ஃபுல் பீக்கை ரீச் ஆகாமல் அப்படியே ஒரு ஹாலோவாக ஒரு சவுண்ட் அப்படியே கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அது ஒரிஜினல் ஏர்பாட்ஸில் அப்படியே நல்ல ஒரு ஹைலைட்டுமே ஸ்பார்க்கிள் ஆகும் மேலே. அது வந்து தெரியுது.
நல்லாவே தெரியுது. ஆனால் நான் அதை கேட்காம இதை கேட்டுட்டு நான் ஒரு யூஸராக கடைக்கு போயிட்டு ஒரிஜினல் சொல்லி விற்றுட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா முடிஞ்சிச்சு. எல்லா ஆப்ஷனும் பேரிங்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் நேட்டிவாகவே காட்டுது. நல்லா இருக்கா? என்னன்னா ஸ்பேஷியல் ஆடியோ மட்டும் நாட் அவைலபிள்னு வருது. அது ஒன்று தான் குறைச்ச ஒன்று தான் தெரில. சரி, நீ ஒரு நல்ல ஏர்பாட்ஸ் இதே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வா. அதாவது எனக்கு எப்படி வேணும்னா ஒரிஜினல் மாதிரியே வேணும். மேக்ஸிமம் ஒரு 4000 ரூபாய்க்கு கிடைக்கணும். 4000 ரூபாய்க்கு இதாங்க வச்சுக்கோ. இதுதான் ஆல்ரெடி இருக்குது 1000 ரூபாய்க்கு. ஐயோ வேற டிடெக்ஷன்லாம் இருக்காது. ஆமாம், இல்லை நீ தொட்டிருப்ப, அதனால ஒரு வேலை இது இல்லை இருங்க. ஓகே டச் பண்ணிருக்கேன். அப்போ இது இது சும்மா ஸ்குவீஸ் கிடையாதா? டச்சா? டச். ஓகே ஒரிஜினல் ஸ்குவீஸ். 1000 ரூபாய்க்கு ஸ்குவீஸ் எல்லாம் கொடுத்தா OnePlus எல்லாம் நான் வந்து அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பேன். 4000 ரூபாய்க்கு அப்புறம் உனக்கு கொடுக்கறதுல என்னடா இருக்கு, 1000 ரூபாய்க்கு ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு. இல்லை இவ்வளோ மெனக்கிட்டு ப்ரோட்டோகால்லாம் காப்பி அடிச்சிருக்கேன். ஒரு ப்ரெஷர்ஸ் எல்லா ப்ரோட்டோகாலையும் காப்பி அடிக்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு பண்ணும்போது இவ்வளோதான் பண்ண முடியும். விற்கிறது வேணா 1000 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். ஓகே அப்போ இது வந்து சும்மா தான் இருக்கு இந்த கருப்பு கோடு. அதெல்லாம் சும்மா தான். லைக் அடுத்து வந்து Pro 3 பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் 900 ரூபீஸ்க்கு ஹார்ட் ரேட் சென்சாரோட. அங்க ஒரு பச்சை லைட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தனே Pro 3 காட்டுறது பச்சை லைட் எரியுமா அந்த ஓரத்துல. ரைட்டுங்க. ஸோ இந்த மாதிரியான டம்மி ப்ராடக்ட்ஸும் வருது. நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணோம். சொல்ல போனால் ஆடியோ குவாலிட்டி கூட சர்ப்ரைசிங்லி குட். அதுதான் ட்விஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருது. ஏன்னா நம்ம ஊரில் இந்த போல்ட்டு, ஃபயர் போல்ட்டு, நாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது நான் கேட்கும்போது நமக்கு என்ன ஆடியோ இருக்குமோ அந்த ஆடியோ இருக்கு. அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. சொல்ல போனால் பேஸ்லாம் இன்னும் நல்லா டீப்பாகவே இருக்கு. ரைட்டு. ஸோ வெளியில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஜென்யூனாக இருக்கிற மாதிரியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உஷாராயிருங்கன்ற அலர்ட்டுக்காக மட்டும் தான் இது பண்ணுறோம். ஏன்னா ஒரிஜினலையும் பக்கத்தில் வச்சு அப்படியே அச்சு மிஸ் ஆயிடுமோன்னு பயமா தான் நான் அங்கே சோஃபாவில் தூக்கி போட்டேன். நல்லா இருக்கு. அவ்வளோ போகும்போது அப்படின்னு நான் இதான் அவன்கிட்ட கொடுத்துட்ருவான். அதனால இதுக்கு போய் அவன் ஆப்பிள் கேர் ப்ளஸ் கிளைம் பண்ணுவான். எவ்வளோ இருக்கும்? ஆனால் சீரியல் நம்பர் போட்டால் லிமிடெட் வாரண்டின்னு காட்டுதே. அப்போ போய் வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடு. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணு வாரண்டியில் நம்ம. ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டேன், இது மாதிரி வருமா மாதத்துக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சைடு ஒர்க் ஆகலை திடீர்னு ஆப்பில் வந்து வாரண்டி இருக்குன்னு தான் காட்டுது, நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்ட்டு. கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு நீ வந்து இதாக பேசி கிசி வாங்கி கொடு. அவ்வளோதான். இவன் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு முடிஞ்சு. ரைட்டுங்க. ஸோ இதுதான். வேறு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் காப்பிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் OnePlus பட்ஸுக்கெலாம் கூட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தேன். வேறு லெவலில் பண்ணுறாங்க வர நம்ம ஆளுங்களாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சுடர்வன். காலுக்குலாம் வேலைக்கு ஆகலை. அது இன்டோருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் வேலைக்கு ஆகாது. பார்க்கலாம். பாய். சூப்பர். மறுபடியும் பாடிக்கிட்டு இருக்கு. ஆமாம்.